அப்ப நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு உடனே பதில் வந்துரும். நெறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளு ஜெபிக்கிறீங்க. நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கு. 23ஆம் வசனத்திலே அழகா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. "நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது" என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். இரக்க குணம் இருக்கணும். தேவனுடைய பார்வையிலே காலேபை போல நம்ம உத்தமமா பின்பற்றுகிற ஜனமா இருக்கணும். நோவாவைப் போல கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிருக்கணும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனா, மகளா இருக்கணும். தானியேலைப் போல ஒரு 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்.